மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலிடம் சிபிஐ விசாரணை நடத்தியது. டெல்லியில் மதுபான கொள்கையை வகுத்ததில் முறைகேடு நடைபெற்றதாக தொடரப்பட்ட வழக்கில் கடந்த மார்ச் 21ஆம் தேதி அமலாக்கத்துறையால் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டார். தேர்தல் பரப்புரைக்காக இடைக்கால ஜாமீனில் வெளியே வந்த இவர் கடந்த 2ஆம் தேதி மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டார். இதனையடுத்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு டெல்லி சிறப்பு நீதிமன்றம் கடந்த வாரத்தில் ஜாமீன் வழங்கியது. ஆனால் இந்த உத்தரவை எதிர்த்து அமலாக்கத்துறை தரப்பில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் உடனடியாக மேல்முறையீடு செய்யப்பட்டது. அதனை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்றம் கெஜ்ரிவாலுக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்து உத்தரவிட்டது. இந்த நிலையில் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கை சிபிஐ விசாரித்து வரும் நிலையில் திகார் சிறையில் அரவிந்த் கெஜ்ரிவாலிடம் சிபிஐ அதிகாரிகள் நேற்று விசாரணை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து விசாரணை நீதிமன்றத்தில் கெஜ்ரிவாலை இன்று ஆஜர்படுத்த அனுமதி பெற்றுள்ளனர். இதன்படி கெஜ்ரிவாலை நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தி காவலில் எடுத்து விசாரிக்க சிபிஐ திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவின் மின்னசோட்டா மாகாணத்தில் கொட்டித் தீர்த்த கனமழையால் ராபிடன் அணை எந்த நேரத்திலும் உடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கடந்த வியாழக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை விடாமல் கொட்டிய மழையால் அந்த அணையின் அளவை விட அதிக மழை வெள்ளம் செல்கிறது. இந்த நிலையில் அணையை ஒட்டிய பகுதிகளில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் குடியிருப்புகளை சூழ்ந்துள்ளது. இதனால் அணைக்கு அருகே வசிப்போரை பாதுகாப்பாக வெளியேற்றும் நடவடிக்கைகளில் அந்நாட்டு அதிகாரிகள் ஈடுபட்டனர். அணையை ஒட்டிய பகுதிகளில் வெள்ளத்தின் அளவை மின்னசோட்டா மாகாண அதிகாரிகளும் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். இந்த அணையின் அருகில் வசித்த 30 லட்சம் பேர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மின்னசோட்டா பகுதியில் வெள்ளம் காரணமாக ரயில் சேவையும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே குடமுழுக்கு பணிகள் நடைபெற்று வரும் சிவன் கோவிலில் மின்சாரம் தாக்கி சிறுவன் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுக்கூர் கண்டியங்காடு கிராமத்தில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சிவன் கோவிலில் கடந்த சில மாதங்களாக புனரமைப்பு பணிகள் நடைபெற்று கும்பாபிஷேக வேலைகள் நடைபெற்று வருகின்றன. கோவிலில் மின்சார விநியோக பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பாலு என்ற எலக்ட்ரீஷியன் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். இந்த நிலையில் மின்சார விநியோக வேலைகள் நடைபெற்ற பொழுது மின்சாரம் தாக்கியதால் அப்படியே போட்டுவிட்டு அந்த இடத்தில் இருந்து எலக்ட்ரீஷியன் வெளியேறியுள்ளார். இதனை அறியாத அந்த கிராமத்தைச் சேர்ந்த வீரமணி என்ற 17 வயது சிறுவன் அங்கு சென்றபோது மின்சாரம் தாக்கியது. இதில் நிலைகுலைந்து கீழே விழுந்த சிறுவனை அங்கிருந்தவர்கள் மீட்டு பட்டுக்கோட்டை தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் சிறுவன் வழியிலேயே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதுகுறித்து மதுக்கூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.